So very good morning to you dear students, and we have with us Mr. Antony Raj, your teacher, science teacher, who will be explaining your doubts, understand. So I am happy to introduce him to you today in our video. And most of all, many have asked many doubts. இதில் வந்து நான் கொஞ்ச நேரம் தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு நான் கிளம்பலான்னு இருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து காம்பவுண்ட்ஸ்க்கு மிக்சர்ஸ்க்கு உள்ள எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு கேட்டிருக்கீங்க இல்லைங்களா? அதேமாரி ஹோமோஜீனியஸ் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிக்கிறீங்க. The next one is regarding what you call like properties of metals and non-metals. அதை சொல்லிக்கிறீங்க இல்லையா? ஸோ இப்போ ஃபஸ்ட் எடுத்த உடனே சார்ட்ட வந்து நம்ம கேட்க போகிற டவுட் என்னன்னா, மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே ப்ராப்பர்ட்டி இருக்குமா? புக்கில் கொடுத்துருக்க மாதிரி தே ஆர் ஹார்ட் அப்படின்னா எல்லா மெட்டல்ஸும் ஹார்டாக தான் இருக்குமா? தே ஆர் சாலிட்ஸ் அட் நார்மல் டெம்பரேச்சர் அப்படின்னா எல்லா மெட்டலும் சாலிடாக நார்மல் டெம்பரேச்சர் தான் இருக்குமா அப்படின்னு டவுட் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த டவுட்டை வந்து சார் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம். So one of the students have asked a question like whether all the metals have the same properties as it is listed in the books. Okay, but that is not true. So what you find in page number 97, properties of metals and properties of non-metals rendu kuduthirukanga illingla. So in this properties of metals and non-metals, they are discussing about only the general characteristics மட்டும் தான் கொடுத்துருக்கு. So general characteristics அப்படின்னு சொன்னோம்னா பொதுவாக மெட்டல்ஸ்க்கு என்ன கேரக்டர் இருக்கும் அப்படின்னு தான். ஸோ we have nearly 113 elements being authenticated நம்ம சொல்லிக்கிறோம். அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டவை அப்படின்றது 113 எலமெண்ட்ஸ் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? There are 8 discoveries and going on with metals, non-metals, all the other elements also, because new elements are found under the earth surrounding us, whatever it is. இப்போ when you talk about properties, when you take mercury, okay, metals are normally solids. You find that the first point, metals are solids under normal conditions of temperature and pressure. So most of them are solids தான். எல்லா மெட்டல்ஸுமே solids தான். ஆனால் அதில் ஒரு எக்ஸப்ஷன் என்ன? mercury is an exception இல்லைங்களா? So we have mercury in the liquid form. So one more, metals are very hard, they are very rigid அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. சோடியம் இஸ் அ மெட்டல் அண்ட் சோடியம் ஆல்மோஸ்ட் லுக்ஸ் லைக் அ பபுள் கம். அந்த பபுள் கம்மோட சாஃப்ட்னஸ் கையால் பிச்சு எடுத்துடலாம் சோடியத்தை. ஸோ லைக் திஸ் தேர் ஆர் எக்ஸப்ஷன்ஸ் எவ்ரிவேர். ஆனால் பொதுவாக மெட்டல்ஸ்க்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. அதனால த டவுட் லைக் வெதர் ஆல் த மெட்டல்ஸ் அப்படின்னா, if you are comparing the property of iron and gold, they have different properties. Okay, if you are comparing the properties of iron and gold அப்படின்னு பார்த்தோம்னா அயனுக்கு வந்து அதிகமான மெல்டிங் பாயிண்ட்டும் கோல்டுக்கு கம்மியான மெல்டிங் பாயிண்ட்டும் இருக்குது. ஓகே, which metal is very hard ன்னு பார்த்தோம்னா iron is hard when compared to gold. But when you make a comparison between metals, the properties differ. Okay, the densities differ. But general classificationல மெட்டல்ஸ்க்கு இதுதான் ப்ராப்பர்ட்டி. Okay, so there are something like malleable, ductile இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? Sonorous அப்படின்னு சொன்னோம்னா that jingle that have you take a few coins, put it in your hand and gently shake it, you hear that noise, and that jingle அது என்ன சொல்றோம், மெட்டல்ஸ்க்கு மட்டும் தான் உண்டு அந்த நாய்ஸ். அது எப்படி sonorous அப்படின்னு சொல்றாங்க. That property of a metal is called they are sonorous. Okay, fine. இப்போ that is one of the doubts which was raised by one of the students. நான் மெட்டல்ஸ்ல பார்த்தாலும் அது மாதிரி எக்ஸப்ஷன் இருக்குது. ஓகே, when you talk about metals are very good conductors of heat and electricity. Metals are generally good conductors of heat and electricity. ஆனா நான் மெட்டல்ஸ் அப்படி கிடையாது. ஆனா அதுல ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னா, கிராஃபைட் இஸ் a non metal. கிராஃபைட் நான் மெட்டல், ஆனாலும் அது குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. Graphite can conduct electricity. Graphite is nothing but carbon family la varudha. It is a type of carbon, graphite. Okay, adhe mari non-metals are very soft. Soft in the sense they can be broken up into pieces very easily. They are not hard as metals. Okay, but diamond is a hardest substance. But what is the diamond is a form of carbon da. Adu non-metal.
Okay, like this, when you just have the properties that are given in the book, they are just properties which are generally given on a outline. Okay, 113 elements la வந்து metals non metals க்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு ஜெனரல் கிளாசிஃபிகேஷன் தான் சொல்லிக்கிறாங்க ஒழிய இதுல இருக்கிறத ஸ்ட்ரிக்ட்டா எல்லா மெட்டல்ஸ்க்கும் இருக்குமா அப்படினு சொன்னோம்னா கிடையாது. There are exceptions in it. Non metals லயும் exception இருக்குது. அதே மாதிரி when you are comparing the properties of metals together, for example, we are making a comparison of two metals and we are making a comparison between two non-metals, they are not identical. They may differ. Okay, like boiling point ஒன்னுக்கு அதிகமா இருக்கு இன்னொன்னுக்கு கம்மியா இருக்கும் மெட்டல்ஸ்ல. Non-metals-க்கும் அப்படிதான். ஓகேங்களா? So that is one of the questions which was asked. Okay, I am thankful for the doubt and think most of you would have understand it. And this is one of the important questions that we will be having for an exam. Then list the properties of metals and non-metals கேட்டுப்பாங்க. So at least you should be able to remember 6 properties, okay, in metals and 6 in non-metals. So that's fine. Thank you. Let's look at the next. Thank you, sir. I think sir has explained to you about what you call like metals or non-metals. நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெட்டல்ஸ்னா என்ன, நான் மெட்டல்ஸ் என்னன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? இப்போ நெக்ஸ்ட் டவுட்டு என்ன அப்படின்னா காம்பவுண்ட்ஸ் அண்ட் மிக்சர்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஓகே, ஸோ காம்பவுண்ட்ஸ் அண்ட் மிக்சர்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸை பற்றி சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் ஆஸ்க்ட் அ டவுட் ரிகார்டிங் காம்பவுண்ட்ஸ் மிக்சர்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறாங்க. தென் வாட் ஆர் ஹெட்ரோஜினியஸ் அண்ட் ஹோமோஜினியஸ் மிக்சர்ஸ்னு ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இதை வந்து லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. புக்கில் இருக்கிற எக்ஸ்பிளனேஷன் போதுமானது, ஏன்னா 9th ஸ்டாண்டர்ட்லேயும் நம்ம ரிப்பீட் பண்ணி படிக்க போகிறோம் இல்லைங்களா? ஸோ த எக்ஸ்பிளனேஷன் கிவன் இன் த புக் ரிகார்டிங் தோஸ் வாட் யூ கால் லைக் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் அண்ட் காம்பவுண்ட்ஸ் மிக்சர்ஸ், ஆல் திஸ் இஸ் மோர் தென் எனஃப், அண்டர்ஸ்டாண்ட். பட் எக்ஸ்ட்ரா லேர்னிங்காக அப்படின்னு பார்க்க போனோம்னா வாட் இஸ் அன் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்? ஓகே, an inorganic substance which is found in nature under the ground, okay, in the form of minerals, understand, potassium, calcium, magnesium. So like this minerals are found under the soil and some are found in the atmosphere in the form of air. Air has a plenty of elements present in it. So காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன், நைட்ரஜன், அதுக்கப்புறமா rare gases like helium, neon, argon, krypton, xenon, radon. Like this, these substances we can call them as inorganic by nature. These are mostly salts formed by combining with each other. Elements ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு கால்சியம் கார்பனேட் ஆகவோ இல்ல பொட்டாசியம் நைட்ரேட் ஆகவோ இது பூமியில இது எல்லாம் இருக்கலாம். இப்போ இன்ஆர்கானிக்கும் ஆர்கானிக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்ல போனோம்னா, inorganic substances we can call them as minerals based on the origin of the chemical constituents. Compounds are classified as organic and inorganic substances. Compounds obtained from non-living sources such as rocks, mineral, etc. are called inorganic compounds. Define பண்ணிருக்காங்க. Okay, non-living sources like rocks, பூமியின் அடியில இதெல்லாம் வந்து இயற்கையாவே கிடைக்கக்கூடியதா தான் இருக்குது இல்லைங்களா? இப்ப ரெண்டாவது வந்து ஆர்கானிக்னு சொல்லும்போது ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஏதோ ஒரு வரியில அதோட ஆரிஜின் என்ன தெரியுங்களா? தோற்றம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு உயிருள்ள ஒரு பொருள்ல இருந்து எடுக்கக்கூடியதா இருக்கும். அதோட ஆரிஜின் பார்த்தா உதாரணம் பெட்ரோல் எடுத்துக்கலாம். நம்ம பெட்ரோல் வந்து இட் இஸ் a liquid, understand, it is a liquid which is highly volatile by nature, ஈஸியா எவாபரேட் ஆகும். பூமியிலிருந்து எடுக்கக்கூடியது தான் பெட்ரோலை பொறுத்த வரைக்கும். க்ரூட் ஆயில்ல இருந்து ரிஃபைன் பண்ணி எடுக்கக்கூடியது தான் பெட்ரோல் இல்லைங்களா? பட் அந்த க்ரூட் ஆயில் எப்படி உருவாச்சு அப்படின்றது நம்ம 6th 7th எல்லாம் படிச்சிருக்கோம். Okay, in both 6th and 7th standard, how is petroleum formed? How is this crude oil got from the soil? The crude oil எப்படி ஃபார்ம் ஆச்சு? Many millions of years ago, living organisms got buried under the earth ன்னு சொல்றோம். Maybe huge animals would have got buried and it took many long years. இப்ப எர்த்தோட பிரஷர்னால அப்ப அதே மாதிரி டெம்பரேச்சர்னால இது என்ன மாறிச்சுன்னு சொல்றோம், கோலாவும் பெட்ரோலியமாவும் மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப பெட்ரோலியத்துக்கு ஆரிஜின் என்ன, தோற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஃப்ரம் லிவிங் சப்ஸ்டன்சஸ், உயிருள்ள ஒரு பொருள் இருந்து எடுக்கப்பட்டது
அப்படின்றது தான். ஸோ அதனால அது வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட். அப்ப ஆரிஜின் வந்து ஒரு உயிருள்ள பொருள்லேருந்து இருந்ததுன்னா அது ஆர்கானிக் பை நேச்சர்னு சொல்றோம். அடுத்தது பார்த்துக்கிட்டா உதாரணமா சொல்லணும்னா சிட்ரிக் ஆசிட் சொல்லலாம். சிட்ரிக் ஆசிட், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து கொரோனா பீரியட்ல வந்து நிறைய விட்டமின் சி உள்ள பழங்களை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஹேவ் லாட்ஸ் ஆஃப் விட்டமின் சி இன் தம் இல்லைங்களா? அப்படி பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிள் லெமன் இஸ் ஆல்சோ சிட்ரஸ் ஃப்ரூட் தான். ஸோ லெமன்ன்றது ஒரு வெஜிடபிள். ஓகே, இட் கம்ஸ் ஃப்ரம் வாட் யூ கால் லைக் பிளான்ட். அப்போ ஒரு உயிருள்ள ஒரு பொருள்ல இருந்து வருது. அதே மாதிரி லாக்டிக் ஆசிட் கர்ட்ல இருந்து வருது. We are taking it from curd. Understand? When milk gets fermented, lactic acid is present in it. Understand? So organic substances will have their origin from a living substance. Inorganic substances from a non-living substance origin இருக்கும். அதே மாதிரி these are found by nature under the soil. Okay, that's all fine. Okay. இப்ப இதை தவிர்த்து ரெண்டாவது ஒண்ணு இந்த காம்பவுண்ட் சொல்லும்போது காம்பவுண்ட்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னும் போது two or more elements. For example, understand, when hydrogen and hydrogen combine together, H2 is there. So they are made up of same type of atoms. I call it one molecule of hydrogen. Understand? So when I say sodium chloride is made up of two types of atoms. What are the two types of atoms present in sodium chloride? Sodium Na இருக்குது, then chlorine Cl இருக்குது. So that is a compound. இப்ப இந்த காம்பவுண்டுக்கும் மிக்சர்ஸ்க்கு உள்ள வேறுபாடு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா compounds will have a definite ratio. Okay, that you should understand. In the differentiation நம்மளுக்கு தெரியணும். Compounds will have a definite ratio. What is the meaning of that definite ratio? இப்ப வாட்டர் எடுத்துக்கலாம். வாட்டர் வந்து ஒரு காம்பவுண்ட் தான். So வாட்டரை பொறுத்த வரைக்கும் H2O is the formula of water. Okay, H2O is the formula of water. H2O ல ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு ஆக்சிஜன் இருக்குது இல்லைங்களா? So that forms a molecule of water. One molecule of water எவ்வளவு அப்படின்னு கேட்டோம்னா H2O. இது காம்பவுண்ட் அப்படின்னு. இதை ஏன் நான் காம்பவுண்ட் சொல்லணும், H2O ஒரு காம்பவுண்ட் சொல்லணும் ஏன் அப்படின்னு சொன்னோம்னா வாட்டர் எந்த முறையில் உருவாக்கப்பட்டு இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் we know rain is formed by the condensation of the clouds. So when precipitation of the clouds happens by cooling, now the clouds give us rain. That is one source of water for us. The next one is from the rivers, from the oceans. இது எல்லாத்துலயுமே தண்ணீர் எப்படி தயாரிக்கப்பட்டு இருந்தாலுமே ஓகே, அதுல வந்து one molecule of waterக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா H2O தான். அப்ப 2:1 என்ற ரேஷியோல தான் இருக்குது. 2:1 ன்னா ஹைட்ரஜன் ரெண்டும் ஆக்சிஜன் ஒன்னாவும் இருக்கு. ஓகே, சோ இது மாதிரி டெஃபினட் காம்போசிஷன் இருக்கிற சப்ஸ்டன்சஸ் நம்ம காம்பவுண்ட்ஸ் சொல்றோம். we are calling the compounds, those who have definite composition. But when they don't have a definite composition, for example air is a compound or a mixture அப்படின்னு சொன்னோம்னா composition of air நம்மளுக்கு 7th ஸ்டாண்டர்ட்லயும் படிச்சிருக்கிறோம். How much amount of oxygen is present in the atmosphere? 21% of oxygen is there. How much amount of nitrogen is there? So we nearly have 80% of nitrogen. 79% is our books இருக்கும், 78 இருக்குது sometimes. Okay, so why this difference in the composition? The nitrogen present than 1% of other gases, அதுல 0.3% of carbon dioxide. இப்பெல்லாம் புக்ல கொடுத்திருக்காங்க டேட்டா இல்லைங்களா? ஆனால் எல்லா இடத்துலயுமே இந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடோட கண்டென்ட் காம்போசிஷன் சரிசமமா இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்காது. ஓகே, ஏரோட காம்போசிஷன்ல கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு ஒரு மெட்ரோபாலிட்டன் டவுன் இருக்குதுன்னு பாருங்க. when you have cities like Chennai, Mumbai, these places are highly polluted and lots of smoke is being released to the atmosphere, and the atmosphere is contaminated with lots of carbon particles in it. So there the composition of air will be totally different when compared to the composition in a very good green village. ஒரு நல்ல பசுமையான வயல் காடுகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு கிராமப்புறங்கள்ல போய் காற்றோட ஸ்மெல்லே நம்மளால பார்க்க முடியும்ன்றதுனா we can breathe the smell, you can sense it, understand? It will be fresh. So the reason is because lesser amount of pollution and lesser amount of contamination இருக்கு. அப்ப ஏருக்கு வந்து ஒரு டெஃபினட் காம்போசிஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது.
Okay, air does not have a definite composition. அதே மாதிரி இப்போ your mother makes coffee. When your mother makes coffee, she adds sugar to it for taste. Understand? So when you taste the coffee, the same mother, when she is making it in the morning the next day, the coffee is not definitely going to taste the same. கண்டிப்பா அதோட சுவை அதே மாதிரி எக்ஸாக்டா இருக்குமா அப்படின்னு பண்ணா இருக்காது. காரணம் என்ன? That amount of substance that is added, for example, the coffee powder would have differed. The amount of coffee powder கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கலாம், இல்ல சர்க்கரையை கொஞ்சம் குறைச்சு போட்டிருக்கலாம். Okay, whatever would have happened, the taste differs. That's the reason you are not able to make the same sambar the next day. Okay, if you are having sambar today afternoon, now when your mother prepares sambar the next day, மாறிடுது. அதோட டேஸ்ட் அதே இருக்கிறது கிடையாது. காரணம் என்ன? நான் சேர்க்கக்கூடிய அளவு, அந்த உப்பு, மிளகாய், காரம் இதெல்லாம் வந்து மாறக்கூடிய சப்ஸ்டன்சஸ் தான். அப்போ a mixture is something, it's a mixed up of elements தான். எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ கடைக்கு போய் ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் 1/4 கிலோ மிக்சர் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா, மறுநாள் போய் 1/4 கிலோ மிக்சர் வாங்கிட்டு போகும்போது அதே மாதிரி 5 முந்திரி பருப்பு இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம இருக்குதுன்னா அது கண்டிப்பாக ஏமாற்றமாக தான் இருக்கும். இருக்காது. ஏன்? ஒரு நாள் அதிகமாக இருந்திருக்கும், ஒரு நாள் கம்மியாக இருந்திருக்கும், ஒரு நாள் வந்து மராட்டா பயிர் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ இதுதான் மிக்சர்ன்றோம். டெஃபினட் காம்போசிஷன் அதுக்கு இருக்காது. அது தட் இஸ் த மீனிங் ஆஃப் டெஃபினட் காம்போசிஷன். ஓகே, so this is the difference between compounds and mixture. Compounds க்கு வந்து ஒரு definite composition இருக்கும், mixtures க்கு definite composition கிடையாது. Okay, that is what. Okay, இப்போ வந்து அடுத்த டவுட் என்னன்னு பார்க்கலாம். Okay. Okay sir, thank you. I think the students would have enjoyed listening to what you spoke. And the next part of it is what is heterogeneous and homogeneous substances. Okay, the meaning for heterogeneous and homogeneous substances. So we will have the explanation. Okay. Okay, fine. Homogeneous, heterogeneous mixtures na enna கேட்டிருக்காங்க. Okay. So mixtures la ரெண்டு வகை இருக்குது. Mixture அப்படினாலே it is mixed up together, it does not have a definite ratio. இல்ல homogeneous, heterogeneous ன்னும்போது homogeneous அப்படின்னு சொன்னோம்னா the components that are present in the mixture இருக்குது இல்லையா. உதாரணத்துக்கு okay, I am taking a little of what you call ink எடுத்துப்போம். ink ஒரு லிக்விட் தானே, அது தண்ணியில் வந்து ஒரு 2 ட்ராப் போடுவோம். போட்ட உடனே பார்த்தோம்னா அந்த இங்க் டோட்டலாக வந்து தண்ணியில் கலந்துரும். No particles will be seen inside. And the water which is having the ink particles in it will change its color. If it is blue ink, it is going to be blue in color. But எப்படி இருக்கும்? We can see through it. ஒரு கிளாஸ் டம்ளர்ல ஊற்றி வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த எண்ட்லேருந்து அந்த இடத்துக்கு பார்க்க போனோம்னா அடுத்த பக்கத்தில் இருக்க சப்ஸ்டன்சஸ் பொருட்களை நம்மளால பார்க்க முடியும். The particles are present on the other side or the things that are present on the other side because it is transparent by nature. Okay. இதுல இன்னொரு விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, take a little of sugar, add it to a glass of water, stir it well, நல்லா கலந்துருக்க. கலந்த அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா கலந்துட்ட அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா what happens is the taste of water, okay, வாட்டர்ல தான் சர்க்கரை கலந்தோம், the taste of water will be the same. ஒரு ஸ்பூன் மேலே எடுத்து கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு நல்லா தித்தி பார்த்துட்டு கீழே கிளாஸுக்கு கீழே இருக்கிற பார்ட்டிகல்ஸ், அதாவது கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அடியில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் குடிச்சாலும் அதே டேஸ்ட் தான் வரும் நீங்கள் சர்க்கரை ஒழுங்காக கலந்துருந்தா. ஓகே, இஃப் இட் இஸ் கம்ப்ளீட்லி டிசால்வ்ட், ஓகே, the entire liquid will have the same taste. The reason is because the particles are mixed up thoroughly, and that type of mixture we call it as a homogeneous mixture. The composition is same throughout ன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை எப்படின்னா, the composition of the mixture is same throughout. அதாவது சுகர் பார்ட்டிகல்ஸ் அந்த தண்ணீர் முழுக்க கலந்துருக்கு கரெக்டா. ஓகே, டிசால்விங் has happened. Fine. Heterogeneous type of mixtures, அப்படின்னு சொன்னோம்னா the composition is not going to be the same. காம்போசிஷன் சேமா இல்லை அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்லலாம். ஓகே, இது வந்து உதாரணம் வந்து அம்மா வந்து உப்புமா தயாரிக்கிறாங்கன்னு வைங்க, அர்ஜென்ட்டா ஸ்கூலுக்கு நீங்க கிளம்புறீங்க, அம்மா உப்புமா தயாரிக்கிறாங்க அப்படின்னா உப்புமா தயாரிக்கக்கூடிய முறை உங்களுக்கு தெரியும். ஓகே, மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் இன் குவாரண்டைன் பீரியட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் ஸ்டார்டட் குக்கிங் நவ். ஓகே, plenty of cooking is taking on this place these days. அப்போ உப்புமா தயாரிக்கும் போது என்ன பண்ணுவோம்? முன்னாடி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் தாளிப்போம்.
அப்புறமா ஆனியன் ஸ்லைஸ் பண்ணியிருப்போம், தக்காளி பழம் தேவைப்பட்ட நீங்கள் போடலாம், போடுறாங்க சில பேர்லாம். இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா அந்த வெந்த உடனே என்ன பண்ணுவோம், தண்ணி ஊற்றிடுவாங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும். கொதிக்கிற தண்ணியில் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்புறமா அந்த ரவையை வறுத்து வச்சுருந்த ரவை இருக்குது இல்லை, லைட்டாக ஹீட் பண்ணி வச்சிருக்க ரவையை அதை எடுத்து அது கொட்டி கிண்டுவாங்க. ஓகே, இப்போ நான் சொல்லும் போது நான் ஒன்று விட்டுட்டேன், ஞாபகம் தான். இதே தான் நம்ம அம்மாவும் செய்வாங்க. என்னத்தை விட்டுட்டோம், உப்பு போட மறந்துட்டோம். இது நான் கொட்டியாச்சு, ரவாவை கொட்டி அந்த தண்ணி கொதிக்கும் போது செமி சாலிட் ஆகிடும். அப்படியே உப்பு கொதிச்சுட்டு வச்சுட்டுருக்கீங்களா. இதில் அம்மா வந்து டக்குன்னு ஞாபகம் வந்துருப்பேன், எனக்கு ஞாபகம் வந்த மாதிரி உப்பு போடணுமே ஞாபகம் வந்து. அம்மா என்ன பண்ணுவாங்க, மேலே எடுத்து தெளிச்சு பார்ப்பாங்க, செய்ய மாட்டாங்க. ஒரு கிளாஸ்க்குள்ளே வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் உப்பு போட்டு கழிச்சிட்டு மேலே தெளிச்சுட்டு கிண்டுவாங்க இல்லையா. நம்ம என்னதான் சாமர்த்தியமா அது செஞ்சிருந்தாலும் இந்த உப்பு எப்போ போட்டிருக்கணும், தண்ணி உள்ள ஊத்துறோம் இல்லையா, அது கொதிக்கும் போதே போட்டிருந்தா தண்ணியில ஃபுல்லா உப்பு கலந்துருக்கும். ரவையை ஆட் பண்ணும்போது உப்பு சரிசமமா it would have spread out throughout the liquid. But now what has happened, since that has become semi-solid by nature, நம்ம எப்படிதான் அது மேல உப்பை போட்டு அதுக்கப்புறமா கிண்டுனாலும் என்ன ஆயிடும், ஒரு பக்கம் உப்பு தனியாகவும் ஒரு பக்கம் மாவு தனியாகவும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். வீட்டில் சில சமயங்களில் நம்ம இது மாதிரி ஒரு உப்பு மாவை சாப்பிட்ருப்போம். இது மாதிரியான ஒரு மிக்சரை தான் ஹெட்ரோஜினியஸ் மிக்சர்னு சொல்றோம். Heterogeneous mixtures are substances which does not have a definite composition in them. Okay, so that is the difference between homogeneous and heterogeneous. Okay, இப்போ let's wait for the next doubt. Okay, என்ன கேட்குறாங்கப்பா. இப்போ மெட்டாலாய்ட்ஸ் அப்படின்னும் போது நான் இது ஏற்கனவே இண்டிவிஜுவலாக பல பேருக்கு மெசேஜஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் எல்லாருக்குமே மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சார்ட் இருக்குது நம்மளுக்கு, பீரியாடிக் டேபிள்னு ஒரு சார்ட். அந்த பீரியாடிக் டேபிளில் வந்து எலமெண்ட்ஸ் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸில் இருக்கும், லெஃப்ட் டு ரைட்டு, டாப் டு பாட்டம். ஓகே, ஆல் தீஸ் எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் அன் ஆர்டர். அப்படி அரேஞ்ச் பண்ண போது எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் ஒரு வீடியோவும் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஏற்கனவே. அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த பீரியாடிக் டேபிளில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் எலமெண்ட்ஸ் விச் ஆர் பிரசன்ட் தேர் ஆர் மெட்டல்ஸ் பை நேச்சர். அதோட மெட்டாலிக் கேரக்டர் எப்படி ஆகும்னா, லெஃப்ட் டு ரைட் நவரும் போது மெட்டாலிக் கேரக்டர் குறையும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லும் போது ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீமா இருக்குது, இந்த பக்கம் அந்த எண்டு ஒன்று இருக்கும். அப்ப இந்த எண்டு இருக்குது பாருங்க, இந்த எண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுமே ஹைலி மெட்டாலிக்கா இருக்கும். அப்படியே ரைட் நோக்கி நகர நகர மெட்டாலிக் கேரக்டர் குறையும். ஓகே, தட் இஸ் ஒன் எக்ஸ்பிளனேஷன் ஐ வுட் லைக் டு ஆட். இது குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஸ்டேஜ்ல கம்ப்ளீட்டா மாறி நான் மெட்டல் ஆயிடும். அப்ப போகும்போது என்ன, நான் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகி எக்ஸ்ட்ரீம் ரைட்டுக்கு போன உடனே நான் மெட்டாலிக் கேரக்டர் அதிகமா இருக்கும். இதுதான் பீரியாடிக் டேபிளோட டிசைனே. ஸோ த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஆஃப் த பீரியாடிக் டேபிள் வில் ஹாவ் ஹைலி மெட்டாலிக் சப்ஸ்டன்சஸ் அண்ட் த எக்ஸ்ட்ரீம் ரைட் ஆஃப் த பீரியாடிக் டேபிள் வில் ஹாவ் நான் மெட்டல்ஸ், ஹைலி நான் மெட்டல்ஸ். இதுக்கு இடைப்பட்ட நடுவுல இது பாருங்க, இது என்னன்னா ஒரு டிரான்சிஷன் பீரியட். டிரான்சிஷன்னா அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். ஓகே, டிரான்சிஷன் ஆஃப் எ பட்டர்ஃப்ளை எப்படி எக் ஹேட்ச் பண்ணோன்னா லாவா வந்து கொஞ்சம் பெருசாகி கேட்டர்பில்லர் ஆகும். கேட்டர்பில்லர் வந்து என்ன ஆகுது, நல்ல இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு பட்டர்ஃப்ளையா மாறுது இல்லையா. இந்த மாற்றத்தை தான் டிரான்சிஷன் சொல்றோம். அப்ப அதே மாதிரி மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸா மாறும்போது நடுவுல வந்து ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா, some of the elements which are found in the periodic table resemble metals and they also resemble non metals. ரெண்டு கேரக்டருமே இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. அது மாதிரியான மெட்டல்ஸ் வந்து we call them as metalloids which has both the properties of metals and non metals. Okay, so that is what we have to discuss. They have both the properties of metals and non-metals. Fine. So silicon is a metalloid. Okay, so special property about silicon பார்த்தோம்னா, they are semiconductors னு சொல்லுவோம். Semiconductors, they conduct electricity at a very high temperatures. Okay, non-metals ஓட ப்ராப்பர்ட்டி அது கண்டக்டிவிட்டி கிடையாது. ஆனா non-metals are non-conductors, சுத்தமா கண்டக்ட் பண்ணாது. ஆனா சிலிகான் எப்ப கண்டக்ட் பண்ணோம், ஹை டெம்பரேச்சர் கண்டக்ட் பண்ணால ஒரு கண்டிஷன் இருக்குது பாருங்க, அட் ஹை டெம்பரேச்சர்ஸ் இட் கண்டக்ட்ஸ். ஸோ செமி கண்டக்டர்ஸ் தான் அதுக்கு பேர் வச்சிருக்கோம். ஓகே, ஸோ இட் ரிசம்பிள்ஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மெட்டல். கண்டக்டிவிட்டி இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மெட்டல். ஓகே, அதுதான் மெட்டலாய்ட்ஸ் சொல்றோம்.
So I'm happy that you asked me some doubts, and I think I have clarified most of it. Okay, if you are still, then you have to talk to me. Understand? I will take time to explain it. But your book has enough explanations, and I have posted enough videos for you also. நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா more better explanations are given. Okay, it is explained so that you will understand it much better. So you have to start preparing for your exams, and you do one thing: you will find the answers for the book back questions which are there and send it to me. So I will check them and send it back to you, and I will also post the answers to you for learning it. Okay, that's fine. Thank you, and thank you, sir. So thank you, my dear students. I think you should have get clarified your doubts. தெளிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இப்போ I also should thank sir for spending this time.